இட்லி மீதமாயிடுச்சா கவலையே வேண்டாம். கார்லிக் பொடி இட்லி சூப்பர் டேஸ்ட்டில் வாங்க செய்யலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 7-8 பல் பூண்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பாதி வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளியும் பாதி வதங்கினதுக்கப்புறமா இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். அதை சேர்த்துட்டு நான் வந்து சக்தி இட்லி பொடி எடுத்துருக்கேன். 3 டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துருக்கேன். இட்லி பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மல்லி இலை தூவி மூடியை போட்டு மூடி 4லேருந்து 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. நல்லா சூப்பராக சூடாகி வந்துடும். அதுக்கப்புறம் ஆவி பறக்க நல்லா சுட சுட இந்த நல்லெண்ணெயில் செஞ்ச கார்லிக் பொடி இட்லி சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட் இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிபி. கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.